ഹല്ലേലൂയാ. ഒരു വസനത്തെ ഒന്ന് വാസിപ്പോ. യോവാൻ 3:5. அன்பின் லோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. பரிசுத்தாவி பெற்றா என்ன நடக்கும், எப்படி ஜீவிக்கணும் ஆண்டவரே, அதுள்ள காரியங்களே நீருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி தந்தருளும்படியா வேண்டிக்கொண்டோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு உள்ள மெயின் சாப்டர் என்னன்னு நினச்சேன்னா, பரிசுத்தாவி ஏன் பெற வேண்டும். அதுதான் இன்னைக்கு உள்ள நான் பிரசங்கமே. பரிசுத்தாவி ஏன் பெற வேண்டும். யோவான் 3:5. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு பரிசுத்தாவி வேணும். யோவான் 3:3 வாசிங்க. யோவான் 3:3. ஆமாம், 3:3 மறுபடியும் பிறக்கணுமா. மறுபடியும் பிறந்தா தான் தேவனோட ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவி பெறணுமா. மறுபடி பிறந்த பிறகு ஒருவன் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது தான் பரிசுத்தாவி. அதுபடினால முதல் ரட்சிப்பு, 2வது ஞானஸ்நானம், 3வது பரிசுத்தாவி. பரிசுத்தாவி ஏன் பெற வேண்டும். தேவனோட ராஜ்யம் போனோன்னு சொன்னா பரிசுத்தாவி இல்லாமல் மேலே போகவே முடியாது. ஒரு இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறான் அவரோட வசனம். அதனால் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வரும்போது அந்த பலத்தில் தான் நம்ம மேலே போக முடியும். அன்மா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு சொன்னால் முடியாது. அவரோட பரிசுத்தாவியின் பலன் இருந்தால் தான் கத்தர் வரும்போது நொடி பொழுதில், இந்த டிங்கிளிங்கோப்பான நொடி பொழுதில் மேலே பறந்து போக முடியும். பரிசுத்தாவி இல்லாவிட்டால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆண்டவரே பரிசுத்தாவி பெற்றார். அவர் வைத்து போன மாதிரி அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆனபடினால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுகி ஞானஸ்நானத்தை எடுத்தாங்க. சின்ன வயதிலிருந்து செய்த பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி வெளியே வரும்போது ஒரு புதிய மனிதனாக கத்தர் கொண்டு வராங்க. நேற்றைக்கூட பரிசுத்தாவி ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு அம்மாவுக்கு பரிசுத்தாவி வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, தண்ணிக்குள்ளே வந்துச்சு. கத்தர் பாருங்க எவ்வளோ பெரியது. அவங்க சொல்கிறாங்க, நான் புறாவே பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன்னு சொல்லுது ஒரு அம்மா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம விசுவாசித்தனால் போதும். வீட்டிலேருந்து கூட நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுங்க. என் சபையில் எத்தனையோ பேர் அம்மா வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணி நான் பரிசுத்தாவி பெற்றேன்னு சொன்னாங்க எத்தனையோ பேர். அதே போல் நீங்களும் இந்த நாட்கள் ஆண்டவர் யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இது உண்மையாக பரிசுத்தாவி உண்மையாக இருந்தால் எனக்கு தாருவோம் நீங்கள் கேளுங்க. கத்தரை கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால முதலாவது பரிசுத்தா இயேசு பிரதித்திரமாக இவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதுபடினால இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே அபிஷேகம் உண்மையானா எனக்கு கொடுன்னு கேளுங்க. நான் ரொம்ப பாடுபட்டு தான், நான் சின்னதுலேருந்தே பிறந்து வளர்ந்தது சிபிஎம் தான், அபிஷேக கூட்டத்தில் தான். ஆனால் 17 வயசு வரை நான் அபிஷேகம் பெறல. அப்புறம் கத்தர் என்னை கேட்டார், நீ அபிஷேகத்தால் நீ என்ற ஊழியம் செய்வாயாக என்று. ஆண்டவரே நான் செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பரிசுத்தாவி கிடச்சிச்சு. அதே போல் உங்களை குறித்து ஒரு நோக்கம் கத்தர் வச்சிருக்கிறார். நீ என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேளையா, ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவி தரல. கத்தர் சொல்லுவார், நீ இது பண்ணு, நீ இது செய்யுன்னு சொல்லுவார். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு ஏன் பரிசுத்தா. அப்போ கத்தர் சொன்னார், நீ முதற்கனி எனக்குரியது, நீ ஆண்டவருக்கு அந்த பொருத்தனை பண்ணும்போது ஜெயிப்பேன்னு சொன்னார். அப்படிதான் அந்த ஆட்களில் கத்தர் எனக்கு பரிசுத்தாவி கொடுத்தாங்க. அதுபடினால பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்கள் ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவியை தாருவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வசனத்தில். அந்த வசனம் இருக்குது, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவேன். அபிஷேகத்தை நீங்கள் கேளுங்க. யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க பெற்றுக்கொள்ளுவேன்னு கத்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32 வாசிக்கிறேன்.
கீழ்ப்படுகிறவங்களுக்கு கத்தர் பரிசுத்தாவியே கொடுக்குறார். யாரெண்டா கத்தர் கீழ்ப்படுகிறீங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கத்தர் ஆண்டவர் பரிசுத்தாவி தரார். அப்போஸ்தலர் 19:6 வாசிங்க. நம்ம விருப்பம்தான். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கத்தர் நமக்கு பரிசுத்தாவியை தருகிற தேவனாக இருக்கிறார். அதுபடினால் இந்த ஆட்கள் எல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் பரிசுத்தாவியை கேளுங்க. ஆண்டவரே அபிஷேகம் எனக்கு தாரும், வல்லமை எனக்கு தாரும். உலகத்தில் பொல்லாத உலக மாம்ச பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்குது. ரெண்டாவது, கிறிஸ்துவனுடைய சரீரமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்தாவி தேவை. ஆண்டவரோடு நம்ம இணைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 12:13. 1 கொரிந்தியர் 12:13. அங்கே என்ன நினச்சுன்னா, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்தை வந்து எந்த பாஷை வித்தியாசம் கிடையாது. மலையாளம் ஒன்று கிடையாது, தமிழன்னு கிடையாது, தெலுங்குன்னு கிடையாது, கன்னடான்னு கிடையாது. எல்லாரும் ஒரே ஆட்கள் தான். என்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்தேன்னு வித்தியாசமே கிடையாது நமக்கு. அந்த பாஷக்காரன் இந்த பாஷக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி, அதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தப்புறம் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுவாதீனராயினும் எல்லா ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாரும் சகோதரங்கள், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். வெளிஜனத்தோட நம்ம ஜனங்க தான் நமக்கு எல்லாத்துக்குமே எல்லாமா இருக்கிறாங்க. ஐயோ அவங்க மலையாளியாக இருக்கிறாங்க, தமிழாக இருக்குது, தெலுங்கா இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நீ இப்போ பார்த்துருப்பீங்க, சென்னை கன்வென்ஷன் எத்தனை பேர் போய் பார்த்தீங்க. எல்லாம் அங்கே ஜாதி வித்தியாசமே கிடையாது, பாஷை வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அங்கே போய் பார்த்துருக்கணும் நீங்கள். அதுதான் எங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்டடிகள் தான் எங்களுக்கு தருவாங்க. நாங்கள் ஊழியத்தில் படிக்கும்போது அங்கே எங்களுக்கு ஜாதியோ மதமோ பாஷையோ ஒன்றும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று தான். இப்போ நம்ம சபைக்கு வரோம், நம்ம தான் சகோதரங்கள். ஏதோ ஒரு கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் நம்ம தான் ஓடி போகணும், அந்த விசாரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆனபடினால ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எல்லாம் நம்ம சகோதரங்கள். கர்த்தர் நம்மளை ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதனால தான் பரிசுத்தாவி பெற்ற பிறகு இதெல்லாம் நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு எது ஒன்று நடந்தாலும் என்னானாலும் நம்ம ஓடணும், ஓடியத்தணும். எத்தனையோ பேர் வியாதியாக இருக்கிறாங்க, பலகீனமாக இருக்கிறாங்க. எல்லாரும் போய் விசாரிங்க, அவங்கள விசாரிங்க. சொல்லியா வியாதியாக இருக்கிறேன், நீ என்னை பார்க்க வந்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், என்னை பசியே தீர்த்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், என் வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். இந்த சிறியவர் நீங்கள் எதே செய்கிறீர்களோ தெய்வத்துக்கு செய்கிறீங்க. அதே போல் உங்கள் சகோதரங்கள் கஷ்டப்படும் போது போய் செய்தனா அதுக்கேற்ற பிரதிபலனே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால நமக்கு எந்த ஜாதியோ எந்த மதமோ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரே சரீரம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்களை நம்ம எல்லாரும் சகோதரங்கள் தான், ஒன்று தான், நம்ம எல்லாரும் ஒன்று. மறுபடினால் அப்படிப்பட்ட நிலவரத்தில் கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. மூன்றாவது, பரிசுத்தாவி ஜெபிக்க உதவி செய்கிறாரா. நம்ம என்ன காரியத்துக்கு ஜெபிப்போம், அப்போ அந்த பரிசுத்தாவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா. ரோமர் 8:26. ரோமர் 8:26. நம்ம என்ன பண்ணோம்னு நினச்சோன்னா ஜெபிக்கிறதுக்கு, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே
தவிக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், சின்ன வயசில் அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஜெபிக்கணும்னு. ஆனால் கொஞ்சம் நம்ம வயதாக ஆக என்ன பண்ணுவோம், நம்மளே ஜெபம் பண்ணுறோம், எனக்கு அது வேணும் ஒரேன்னு. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளான அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் எப்படி ஜெபிக்கணும்னு. ஆனால் சின்ன வயசுலேருந்து எந்த ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, அதிகமாக நான் யார் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவங்க தான். நான் எனக்கு அப்பத்துலேருந்து ஒரு பழக்கம், ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு என்னென்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் பேப்பரில் எழுதிடுவேன். எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குதப்பா, எனக்கு இந்த பணம் தேவை இருக்குதப்பா, எனக்கு இவ்வளோ காரியங்கள் தேவை இருக்குதப்பான்னு. ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் நம்மளோட தேவைகளை அறிந்த தேவன் நமக்கு உதவி செய்கிறார். மனுஷரிடத்தில் கேட்குறதோட ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவருக்கு தெரியும். நான் ஆண்டவரே ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஊழியக்காரியம் தான் சொன்னேனே, மத்தேயு 6:33 தானே. நாளைக்காக அவரு கவலைப்படுகிற என் பிள்ளை நாளைக்கு இன்னைக்கு ஆகாரம் வேணும், நைட்டே அவர் உங்களுக்காக கவலைப்படுது. இன்னைக்கு ஏதாவது பண தேவல் இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும். நேற்றைக்கு நைட்டே அதுக்குள்ள காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே வரீங்களோ என்ன தேவை இருக்குதோ தேவனிடத்தில் அவருக்கு உங்களுக்காக என்னத்தை பாருமா, கடைசி வசனம் பாருமா, நாளைக்காக கவலைப்படாதீங்க. 4:33 நாளைக்காக நீ என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தியோ ஆண்டவர் பிள்ளையாக மாறினியோ நீ நாளைக்காக கவலைப்படாதே, உனக்காக கர்த்தர் கவலைப்படுகிறார். நாளைக்கு என் பிள்ளைக்கு இவ்வளோ பணம் தேவையாக இருக்குது, இவ்வளோ சுகம் தேவையாக இருக்குது, இல்லை எத்தனையோ காரியங்கள் இருக்கும், அதை கர்த்தர் உங்களுக்காக கவலைப்படுகிற தேவன். என்னைக்கு நீ ஆண்டவர் பிள்ளையாய் மாறினியோ அன்றேல இந்த கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் கண்ணீரை அவர் மாற்றி உனக்கு அந்த எல்லாவற்றையும் தந்து சமாதானத்தோடு உன்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினால நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன ஜெபிக்கணும், நம்ம போய் ஜெபத்தில் உட்காருமா தெரியும். ஆவியானவர் என்ன பண்ண நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார், இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு. சில சமயத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜெபம் பண்ண தொடங்கிட்டேன்னா அந்த ஜெபம் எப்போ முடிச்சதுன்னு கூட தெரியல, முடிக்க முடியாது. அதே போல கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ளே நல்லா எனக்கு தெரியும் சொல்லித்தாரு, இதெல்லாம் ஜெபம் பண்ணு, இது ஜெபம் பண்ணு, இது ஜெபம் பண்ணு, இது ஜெபம் பண்ணு. மனுஷர் சொல்லித்தர வேண்டாம். இந்த பரிசுத்த ஆவி நமக்கு இருந்தால் போதும், அவரே நம்ம பரிசுத்த ஆவி சொல்லித்தரும். நீ எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், என்னத்துக்காக ஜெபம் பண்ணணும், அந்த பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லித்தருமா. ஆனபடினால் இந்த நாளுக்களில் பரிசுத்த ஆவி பெறாதவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, சுத்த ஆவி பெற்றாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அது மட்டுமல்ல, அவரோட சரீரமாக இணைக்கப்படணும்னு சொன்னேன்னா பரிசுத்த ஆவி இல்லாவிட்டா இணைக்கப்பட முடியாதா. மூன்றாவது, பரிசுத்த ஆவி பெற்றனா நீ எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் கர்த்தர் உனக்கு சொல்லி தருவாரா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா. நீ உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஒரு அப்பா கிட்ட பேசுறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா, அப்பா கிட்ட இப்படி பேசு இப்படி பேச சொல்லணுமா. அவரும் கூட பரமபிதா ஏசப்பா, ஏசப்பா கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது தேவையா இருக்குதப்பா, எனக்கு இது தேவையா இருக்குதப்பா, அந்த பரிசுத்த ஆவி உண்மையா இருந்தா எனக்கு கொடுப்பான்னு கேளுங்க. ஒரு அப்பா பிள்ளைகளுக்கு அப்பா கிட்ட அந்த சொந்த பிள்ளைகளை அடிச்சானாலும் சரி என்னானாலும் சரி அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, அப்பா எனக்கு இது அது வேணுமாப்பான்னு. அதே போல் நம்ம பரமபிதாவு நீ பரிசுத்தாவி பெறலையா, ஏசப்பா உண்மையா அந்த பரிசுத்தாவி இருந்தனா பரிசுத்தமான இடத்துல தான் அந்த ஆவி வரும், பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் பரிசுத்தாவி வரும். ஆனபடினால நம்மளோட இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்தாவி எனக்கு தாரு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சும்மான யாவர் மேலும் இந்த நாட்கள் அவரோட ஆவியை கர்த்தர் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆனபடினாலும் நீங்க பரிசுத்த ஆவியை கேளுங்க. அப்போ வாக்கு கடங்காத கண்ணா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தனா என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணுமோ, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனே பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள தவிக்கிறோம். அப்படியெல்லாம் ஜெபிக்கணும், யானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆனபடினாலே இந்த நாட்களில் அபிஷேகத்தை பெறாதவங்களெல்லாம் தேவனிடத்தில் கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு இந்த நாட்கள் ஆண்டவரே பரிசுத்தாவி எனக்கு தாருன்னு சொல்லுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, நான்காவது
നമ്മുടെ சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள பரிசுத்தாவி உதவி செய்கிறாரா. நம்ம சரீரத்தில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எத்தனையோ காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தாவி நமக்கு தேவையா இருக்குதா. ரோமர் 8:13 வாசிப்போம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின் பிழைத்தால் சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர். நாட்கள் மாம்சத்து பிரகாரமான எந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் கத்தர் நாட்களை தரணும். ஆனபடினால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எத்தனையோ காரியங்கள், பழக்க வழக்கங்கள், பழக்க தோஷங்கள் நமக்கு தெரியாது. என்னென்ன பழக்கம் வச்சுருக்காங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை சொன்னா, பரிசுத்தாவியை பெற்றனா இதை செய்யாதே, அதே குடிக்காதே, இதே தொடாதே, அங்கே போகாதே, இங்கே நில்லாதேன்னு சொல்லுவாங்க. பரிசுத்தாவி நம்முடைய சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள பரிசுத்தாவி உதவி செய்கிறாரா. ஆனபடினால் இந்த நாட்கள் அபிஷேகம் பெறாத ஜனங்கள் ஆண்டவர் என்ன, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால சரீரத்தின் செய்களை பிழப்பீர். ஆனபடினால் இந்த நாட்கள் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி தாரும், பரிசுத்தாவி நான் பெறலையப்பா ஆண்டவரே, என் குறை இருந்தா மன்னி ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆவி இருந்தா தான், நான் பரிசுத்தாவி இருந்தா தான் ஆண்டவரே நான் இதை மேற்கொள்ளக்கூடியன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவிக்காக தேவ சமூகத்தில் கேளுங்க. எத்தனையோ கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கேளுங்க. ஏசப்பா உண்மையாக அந்த பரிசுத்தா எனக்கு தாரும், அந்த வல்லமை எனக்கு தாரும். அந்த வல்லமை கூட சரீரத்துக்குள்ளே வந்தனா ஒரு புதிய மனுஷனா. பழையவைகளெல்லாம் 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:10. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போனேன், எல்லாம் புதிதாயின. பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயினேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா கத்தர் மாற்ற, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயிடும். அப்போ பழைய சுபாவங்கள், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பழைய சுபாவத்தை எல்லாம் கத்தர் மாற்றுகிறார். அபிஷேகம் நமக்குள்ள வந்தேனா என்னென்ன காரியம் விட்டு விட வேணுமோ அது கத்தர் சொல்லி தருவார். மகனே, இத்தனை நாள் இந்த காரியத்தை நீ செஞ்ச, நீ அதை விட்டுடு, நீ அது நீ செய்யாத, இந்த பாவத்தை நீ செய்ய, கத்தருக்கு விருப்பமில்லாத காரியம் நீ செய்யாதே அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்து உணர்த்தும். ஆனபடினால் இந்த நாட்களில் கத்தர் பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தேவ சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா பரிசுத்தாவி உண்மையானா எனக்கு தாரும். அபிஷேகம் பெறாதவங்க தேவ சமூகத்தில் தன்னந்தன்மையாக இருக்கிற நேரத்திலூட தேவனிடத்தில் கேட்கும் போது கத்தர் அந்த பரிசுத்தாவியே உங்களுக்கு தருகிறார். முதலாவது தேவன ராஜ்யத்துக்குள்ள போகிறதுக்கு பரிசுத்தாவி தேவை. இரண்டாவது கிறிஸ்துவனோட சரீரமாக இணைக்கப்பட, அவரோடு சேர்ந்து இணைக்கப்பட பரிசுத்தாவி தேவை. மூன்றாவது பரிசுத்தாவி ஜெபிக்கிறதற்கு உதவி செய்கிறார். நான்காவது நம்முடைய சரீரத்தினுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள பரிசுத்தாவி உதவி செய்கிறாரா. ஐந்தாவது சரீரம் உயிர்ப்பிக்கப்பட பரிசுத்தாவி தேவை. மரிச்சு போ சரீரம், மரிச்ச சரீரம் பரிசுத்தாவி பெற்றால் தான் கத்தட வரிகையில் போக முடியும், இல்லாவிட்டா குழியில் தான் இருக்கும். வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. ஆமேன். மரிச்ச சரீரம் நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம். பரிசுத்தாவி பெற்றாதான் ஆண்டவரோட வரியில போக முடியும். அந்த கத்தர் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் தான் முதல் எழும்புவார்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறவங்க பறந்து போகணும். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோமே, 1 கொரிந்தியரில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வசனத்தை 1 கொரிந்தியர் சொல்கிறேன்.
எக்காலம் துவனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். ஆனால் இந்த வசனத்தை வாசிங்க. முதலாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 19 வாசிங்க. முதற் பலனா கிறிஸ்து எழும்பிட்டாங்க மரிச்சதுக்கு அப்புறம். அடுத்தது வாசிங்க. போதும் போதும். முதலாவது கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாங்க. அடுத்தது நம்ம தான். மரிச்சதுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிற நம்மளே தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வருகைக்கு முன்னாலே 1 வருஷம் மரிச்சோர் எழுப்பாங்க, அடுத்த ஜீவனோடு இருக்கிற நம்மை கர்த்தர் சேர்த்து கொள்வார். ஆனபடினால் இந்த நாளுக்களை அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாய் பெற்று கொள்ளுங்க. இயேசுவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களே நம்ம பலவீனமாயிருக்கிறோம். கர்த்தர் நம்ம பலவீனப்பட்ட நமக்கு நம்ம சில சமயத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்போம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் பலம் நமக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மளோட பலவீனங்களை மாற்றி கர்த்தர் பலப்படுத்துவார். எத்தனையோ நேரங்கள் நமக்கு பலனே இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் நேரம் போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்ன பாருங்க, அடிக்கடி நானும் எங்கே போனாலும் இந்த ஜெபம் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை பரிசுத்தாவியின் வல்லமையினால் உயிர்ப்பிப்பேன்னு சொன்னீரேப்பா. பலீன சரீரத்தில் நம்மளோட வல்லமை அனுப்பி அவங்களுக்கு பலனே கொடுப்பா, அவங்களுக்கு ஜீவனே கொடுப்பான்னு ஜெபிப்போம். அந்த நேரத்தில் ஒரு பெரிய வல்லமை அந்த சரீரத்தை பலவீனப்பட்ட அவங்களுக்கு பலனே கொடுத்து கர்த்தர் அவங்களை எழுப்புகிறார். ஆனபடினால பரிசுத்தாவியின் பலன் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரோட வருகையில் நம்ம போக முடியும். அது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கிடைக்கிறதா. அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் தேவனுடைய அன்பு எல்லாம் நமக்குள்ள கர்த்தர் ஊற்றுகிறார. யாரெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களோ அவங்களுக்கு தேவனுடைய அன்பு அவங்களோட உள்ளத்தில் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அவங்களுடைய மனுஷரை எப்படி நேசிக்கணும், அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும், கர்த்தர் அந்த அன்பே நமக்கு தருகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அவரோட அன்பு நமக்கு உள்ளத்தில் ஊற்றுவாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்லும்போது தேவனுடைய அன்பு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மே வெட்கப்படுத்தும். அபிஷேகத்தினால தேவ அன்பு நமக்குள்ள வருது. நம்ம ஒருத்தரோடு தான் நேசிக்க அன்பாய்ப்ப இந்த அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லாரையும் நம்ம சொந்தக்காரராக நினைக்கிறோம், எல்லாரும் நம்ம குடும்பக்காராக நினைக்கிறோம். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்தாவி நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய சரீரமாக அவரோடு இணைக்கப்படணும்னு சொன்னால் பரிசுத்தாவி தேவை. 3 பரிசுத்தாவியானவர் நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமோ பரிசுத்தாவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். 4வது சரீரத்துக்குள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றுறதுக்கு பரிசுத்தாவி நமக்கு தேவையாக இருக்குது. ஆனபடினால் இந்த நாட்களில் இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு பரிசுத்தாவி தேவை. அது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார். பரிசுத்தாவின்னு சொல்லும்போது தேவனுடைய அன்பு, அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் எல்லாரும் ஒரே போல நம்ம நேசிப்போம், நமக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த அன்பு நமக்குள்ள தருது கர்த்தர் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலம் தேவ அன்பு நம்மளோட உள்ளத்தில் ஊற்றுகிறோம். அது இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12.
உங்களோட அன்பு வந்து மாயமற்றதான். ஒருத்த மேலே ஒரு விதமாக அன்பு காட்டிட்டு இன்னொரு மேலே ஒருத்தவங்க விதம் அப்படி இல்லை. அன்புக்கு கபடம் கிடையாது. எல்லாரும் சின்ன குழந்தைகள் பாருங்க, குழந்தைகள்கிட்ட நம்ம போகும்போது அந்த குழந்தைகள் சிரிக்குது பாருங்க, அதுங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ இதாக இருக்கும், மையமையாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அதுக்கு அப்படி இல்லை. நேற்று கூட இது யூடியூப்பில் வந்துச்சு, ஒரு பிறந்த குழந்தை. எனக்கே அதிசயமாக இருக்குது. அந்த பிறந்த குழந்தைக்கு சிரிப்பு என்னான்னு தெரியும், அது போட்டிருக்குது. பிறந்த குழந்தை, அப்போ பிறந்த குழந்தை சிரிக்குது. ஆனபடினால் இந்த நாட்களில் அந்த குழந்தை போல நம்ம இருக்கணும். நம்ம எல்லாருக்கிட்ட அன்பாக இருக்கணும், வித்தியாசம் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே பிள்ளைகள் தான். நான் இது வரைக்கும் நான் பெரியவங்களந்தோம் பணக்காரந்தோம் ஏழை நான் நினச்சதே ஜீவித நாட்களில் இது வரைக்கும். நான் எத்தனையோ ஊர்களில் எத்தனையோ இடங்களில் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். நான் எல்லாரையும் ஒரே விதமாக தான் நான் நினைப்பேன். ஐயோ அவங்கள வித்தியாசமாக அப்படி கிடையாது. பணக்காரி மேலே வித்தியாசம் கிடையாது, ஏழை மேலே வித்தியாசம் கிடையாது. எனக்கு எல்லாரும் ஒன்று தான். ஆண்டவர் அப்படி தான் நேசித்தாங்க. நான் பணக்காரியாக இருந்தால் தானே பணக்காரிக்கிட்ட போ, நான் ஒரு ஏழையாக இருக்கிறேனே, அப்போ நான் போய் ஏழைகிட்ட தான் போக முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, இந்த அன்பு நமக்குள்ளே தந்ததினால எல்லாரையும் நம்ம நேசிக்கிறவங்களாக இருப்போம். ஆனபடினாலே கர்த்தர் இந்த நாட்கள் அந்த அன்பு நமக்கு, உங்களில் அன்பு மாயமற்றதாக இருப்பதா, தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொண்டிருங்க. அப்படின்னு நான் நாட்களை தீமையை வெறுக்கிற ஜனங்களாக மாயமற்ற அன்பு நமக்குள்ளே இருக்கிறதாக நம்ம காணப்படுவோம். ரெண்டாவது எபேசியர் 3:17 வாசிப்போம். எபேசியர் 3:7. ஆமே, என்ன பண்ணணுமா? விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பிலே வேறு அன்பு தான். தேவ அன்பு நம்முடைய இருதயம். இயேசுவே கோடீஸில் அவரே அன்பாக இருந்தார். அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கணும். இயேசு மட்டுமே அன்பு இல்லை, நம்ம சபைக்கு வர்ற ஜனங்கிட்ட எல்லாருக்கிட்ட அன்பாக இருங்க. இயேசு அன்பாக இருந்தார். பாட்டவங்களை பார்த்த உடனே நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்கிறது கேளுங்க. நம்ம ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை, இந்த அன்பு தான், விசாரிக்கிறது தான். ஆனபடினால் இந்த நாட்களில் விசுவாசத்தினால கிறிஸ்து உங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பில் வேலூன்றி நிலை பெற்றவர்களாயிருக்கணுமா. அது மட்டுமல்ல, எபேசியர் 3:19 வாசிங்க. ஆமேன். அறிவு கட்டாத அந்த அன்பு யாருக்கும் சொல்ல முடியாது. அவ்வளோ அறிவு கட்டாத அந்த அன்பை, பெரிய அன்பே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்படினால கர்த்தர் நாட்களை தேவனால் என்ன அவரோட அன்பு நம்முடைய இருதயத்தில் தரணும். அதுவும் அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினோட ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவோம் என்று வேண்டிக் கொடுக்கிறேன். ஆனபடினால தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் தர வேண்டும். தேவ அன்பினால கர்த்தர் நம்மளை நாட்களை நிறைக்க வேண்டும். அவருடைய அன்பு நமக்கு தேவை. தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ இந்த நாட்களில் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினால் நம்முடைய அன்பு என்ற உள்ளத்தில் ஊற்றப்படுவது கேளுங்க. அது மட்டுமல்ல, யோவான் 13:1 வாசிப்போம். யோவான் 13:1. பாதியில் அன்பு விட்டு போனதல்ல, இயேசு என்ன பண்ணாங்களாம், முடிவு பரியந்தம் அவங்களை நேசித்தாங்களாம். நம்மளோட அன்பு ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கும்போது முடிவு பரியந்தம் அவங்களை, இயேசுவானவர் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்து பிதாவினிடத்து போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாமி உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர்களிடத்தில் அன்பு வைத்தாங்களாம். ஒரு மனுஷனை நம்ம நேசித்தனா பாதியில் விட்டுட்டு முடிவு பரியந்த அவங்கள நேசிங்க. இயேசுவானவர் அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தா, மத்தேயு 28 கடைசி 19, உலகத்தின் முடிவு பரியந்தா சகல நாட்களில் நான் உங்களோடு எனக்கு கர்த்தர் சொன்னார். இயேசு நேசித்தவங்களை முடிவு பரியந்த நேசித்தாங்க. அதே போல் நம்ம இந்த நாட்களில் முடிவு பரியந்த நேசிக்கணும். என்ன பண்ணணும்?
தேவனோட பரிசுத்தாவி நமக்குள்ளே இருந்தால் தான் மற்றவங்களே நம்ம நேசிக்க முடியும். ஆனபடினால் இந்த நாட்களை நான் பாதியில் ஜனங்கள் நேசித்து விட்டுட்டு போகிறதல்ல. ஒரு மனுஷன் மேலே அன்பு வைத்தனா முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூறுங்க. இயேசு அன்பாக இருந்தார். இயேசுவோடு கொடுத்த அன்பை நம்மளும் இந்த நாட்களை மற்றொரு காட்டுவோம். நம்மளோட அன்பு எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொடுப்போம். ஒரு பரவாயில்ல, சபைக்கு போகிறாங்க, நம்ம அன்பாக விசாரிக்கிறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லையா? பார்த்தா முடிஞ்சு திருப்பி போகக்கூடாது. நமக்கு என்ன அவங்க மேலே கோபமா? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சகோதரங்கள். எல்லா வெளியூர்லேருந்து, இந்த ஊரில் இருக்கிறவங்க கிடையாது, எல்லா வெளியூர்லேருந்து வந்த பிள்ளைகள் தான். நம்ம நேசிக்கிறதே பார்த்து அவங்க நம்மளையே நேசிக்கணும். ஆண்டவர் சத்தியத்தை அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. புதிய ஆட்கள் வந்தால் கூட, தம்பி எங்கேருந்து வந்தீங்க விசாரிங்க, நம்மளோட அன்பை அவங்களுக்கு காட்டுங்க. அப்போ தான் அவங்களும் இந்த சத்தியத்துக்குள்ளே வர முடியும். இப்போ பரிசுத்தாவி இருந்தனா மற்றவங்க மேலே அன்பு செலுத்த முடியும். அது மட்டுமல்ல, கடைசியில் மகிமை மேலே மகிமை அடையன பரிசுத்தாவி தேவையாக இருக்குது. அந்த வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18 மகிமையின் மேலே மகிமதுக்கு. 2 கொரிந்தியர் 3:18. ஆமேன். நம்ம முகம் இங்கே பார்க்கறது போல பரலோகத்திலும் பார்க்கணுமா? நம்ம முகம் இங்கே எப்படி பார்க்கறது போல் அங்கே ஸ்படிய கண்ணாடி தான் இருக்குமா? நம்ம முகம் அங்கேயே பார்க்க முடியுமா? அந்த வசனம் பாருங்களேன். யாரும் திறந்த முகமாக கர்த்தரோட மகிமை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கு. நம்ம இங்கே எப்படி ஜீவிக்கிறாங்களோ நம்ம ஜீவியம்தான் அங்கே இருக்குது. உலகத்தில் கெட்ட விதமாக ஜீவிச்சாங்க நம்ம போக முடியாது. நம்ம சுபாவம் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போகிறது. ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி எதுக்குன்னு நினச்சேனா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போகிறதுக்கு பரிசுத்தாவி, 2வது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இணைக்கப்படுவதற்கு பரிசுத்தாவி, 3வது பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரா, 4வது நம்முடைய சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களே மேற்கொள்ள பரிசுத்தாவி தேவையா இருக்குதா, 5வது சரீர உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு பரிசுத்தாவி, மரிச்ச சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொன்னா பரிசுத்தாவி இருந்தா தான் எக்காலம் தொனிக்கும் போது எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என்னே சுமாராஜனே வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோனிடவே என்னே சுமாராஜனே வந்திடுவார், அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேகாலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே, தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே, எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார், சத்தம் வானில் தோனித்திடவே என்னே சுமராஜனே வந்திடுவார். நாட்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அம்மா சொன்னாங்க, அம்மாவுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ பேருக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கிடைக்கிறது. அவர் நம்ம அபிஷேகம் பெறும்போது யாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. நம்ம ஒன்று எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த வித்தியாசம் இல்லாத எல்லாரையும் ஒரே பிள்ளைகளாக ஒரே விதத்தில் நம்ம நேசிக்கிறவங்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கடைசியாக மகிமையின் மேல் மகிமை அடையதுக்கு நம்ம இங்கே எப்படி ஜீவிக்கிறோமோ அதே போலதான் நம்ம கண்ணாடி அங்கே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போகும்போது இந்த முகம் இங்கே பார்க்கறது போல கண்ணாடியில் நம்ம முகமா. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீவியம் நமக்குள்ளே இருக்கணும். பரிசுத்தமான ஒரு ஜீவியம் அபிஷேகம் தான் இந்த மாதிரி ஜீவியத்தை நம்மளால் ஜீவிக்க முடியும். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 16:27 வாசிப்போம்.
1 നാലാകമം 16:27. 1 നാലാകമം 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. எல்லாமே இது ஆண்டவரோட ஆலயம். இந்த இடத்துல எல்லாம் மகிமையும் கனமும் வல்லமையும் எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. நீ விசுவாசத்தோடு வந்தனா கர்த்தர் அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அது மட்டுமல்ல, 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். தேவனோட மகிமை தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. நீங்கள் அது கண்ணால் பார்க்கங்களால நீங்கள் ஆவியில் நிறையும் போது தேவ மகிமை எனக்கு எத்தனை நேரத்தில் கத்தர் காட்டுறார். உங்கள் மேலெல்லாம் புறாக்கள் வந்து இப்படியே பறந்து வருந்தது அந்த மகிமை என் கண்ணால் தெரியுது. எவ்வளோ கண்ணு மூடினாலே, கண்ணு திறந்தனா உலகத்தில் உள்ளதே பார்க்கலாம், கண்ணு மூடினா தேவனே பார்க்கலாம், தேவனோட மகிமையை பார்க்கலாம். ஆனபடினா தான் ஆலயத்துக்கு வருமா கண்ணு மூடுங்க, மற்ற நேரம் கண்ணு திறந்துறீங்க. பரிசுத்த ஆவியின் நேரத்தில் கண்ணு மூடி தேவனே பாருங்க. இப்போ அந்த மகிமை உங்கள் மேலே வந்து இறங்கும். கர்த்தரோட மகிமை உங்களால் அந்த இடத்தை பார்க்க முடியாது. அவ்வளோ தேஜோமயனாய தேவன் அந்த அக்கினி அபிஷேகத்தை நமக்குள்ள தந்திருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் ஆசாரியர் ஊழியம் செய்யாம கூடாதபடிக்கு கர்த்தரோட மகிமை ஆலயத்தை நிரப்பினாங்களா? நீங்கள் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் வரும்போது அவரோட மகிமையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 29:2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 29:2. கர்த்தரோட நாமத்துக்குரிய அந்த மகிமையே அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே. பரிசுத்த கர்த்தரே நாட்களை பரிசுத்தத்தோட ஆலயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் எப்படியானாலும் எனக்கு இறங்கா, என் கஷ்டத்தை மாற்றுவாரா, என் வேதனையை மாற்றுவாரா, எனக்கு உதவி செய்வாரான்னு நம்ம வேதனையோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வேதனையோடு வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நினைக்கிறதுக்கு உபரியாக கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரோட மகிமை உங்களை மூடிக்கொள்ளுவாங்க. எங்கே போனாலும் அவரோட மகிமை உங்களை எந்த விதத்தில் ஆபத்து வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் ஆபத்து காலத்தில் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு இறங்குவார். ஆபத்து வரும்போது மற்றும் முன்னாலே கர்த்தரையை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாட்கள் ஆண்டவர் வாசப்படி பரிசுத்தாவி பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் மாம்சமான யாவருக்கும் பரிசுத்தாவியை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்கள் அபிஷேகம் பெறாத ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். முதலாவது நான் சொன்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்தாவி தேவையா இருக்குது. கிறிஸ்துவனோட சரீரமாய் இணைக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்தாவி தேவையா இருக்கு. பாவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். என்னென்ன காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டுமோ பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்கள் எத்தனையோ விதமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு. அதெல்லாவற்றை விட்டு விடணும்னு சொன்னா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தனா இது செய்யாத, அது செய்யாத, இது அது குடிக்காத என்னெல்லாம் கர்த்தர் சொல்லி தருவார். இந்த பரிசுத்தாவி சொல்லி தரும். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரீரம் உயிர்ப்பிக்கப்பட, மரித்த சரீரம் அந்த கல்லறையிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும். முதலாவது மரிச்சவங்க தான் எழும்புவாங்க, அதுக்கப்புறம் தான் ஜீவனோடு இருக்கிறவங்க போகிறாங்க. அதனால் நம்ம மரிக்காமல் இருந்து உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, மரித்தாலும் பரவாயில்ல, நம்ம சரீரம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் தான் கர்த்தரோட வரியில் போக முடியாதபடினால சரீர உயிர்ப்பிக்கப்பட பரிசுத்தாவி தேவையாக இருக்குது. அது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கிடைக்கிறது. எல்லாரும் மேலே அன்பாக இருக்கணும். அன்பானது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினால
தேவனோட அன்பு நம்முடைய உள்ளத்தில் கத்தர் ஊற்றி இருக்கிறார். இந்த அன்பு தான் நமக்கு எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை கத்தர் உங்களுக்கு தர வேண்டும். கடைசியாக மகிமையின் மேல் மகிமை அடும்போது அவரை போய் சந்திக்கக்கூடியதான கிருபையை கத்தர் இந்த நாட்களை நமக்கு தர வேணும். ரொம்ப நேரம் வசனம் பேசுறதல்ல, கேட்கிற வசனத்தை கேட்ட கிருபை, ஜீவிக்கக்கூடிய கிருபை கத்தர் உங்களுக்கு தருவாராக.